ஹாய் காய்ஸ், வெல்கம் டு டாப் மேட்ச் இல்லாட்டா. நம்ம முதல் வீடியோ சரியான செருப்படி மூமெண்ட்டமாக இருக்குது. மீதெல்லாம் நம்ம தலைவர் பேசுவார். ஹலோ மக்களே, வெல்கம் டு டாப் மேட்ச் கரெக்டா ஒன்ஸ் அகைன். ஃபஸ்ட்டு வீடியோ சரியான செருப்படியில் செருப்படியோட உச்சத்தில் இருக்குது. ஃபஸ்ட்டு சம்பவமே என்னென்னா தலைவர் தான் சம்பவமே காரணம். இவரை இன்ட்ரடியூஸ் பண்ண வந்துட்டேன். அவர் தான் வருங்க, அவர் பேர் நிஷாந்த். நம்மளோட டீமில் ஒரு மெம்பர் இவர் தான். இவரும் இந்த நம்ம கூட கோயிலுக்கு வந்திருக்காரு. ஃபஸ்ட்டு சம்பவமே இவர் தான். இவர் என்ன பண்ணார்? நம்பர் 1 இவரால் தான் ஆச்சு. சம்பவம் நம்பர் 1. இவன் பண்ண வேலையில் இன்னைக்கு இந்த பிளான் மொத்தமாக சொதப்பின ஸ்டார்டிங் சம்பவமே இவர் தலைவர் பண்ணார். சீக்கிரமா நிக்க சொன்னா நிக்கிறது லிஃப்ட் கேட்டு வர்றது. இவனால நாங்க 3 பஸ் விட்டுட்டோம். அதுக்கு காரணமே இவன் தான். 9 மணிக்கு பஸ் ஏறலாம் அப்படின்னு பிளான் பண்ணா. கூட்டிட்டு வந்து விட்டது எப்போனா வரான் 9:30 வரான். வண்டலூர் வரான். லிஃப்ட் ஏறி வரான். கேட்டா ஃபோன் பண்ணா ஃபோனும் எடுக்கல. ஃபோன் அடிச்சேன் 3 வாட்டி அடிச்சேன். 3 வாட்டியுமே ஃபோன் எடுக்கல. நான் கேட்டா பஸ் வரல, லிஃப்ட் பிடிச்சி வந்தேன்னு ஒரு கதையை கொடுத்தான். சரி, அப்போ வந்து பார்த்தா அவன் வந்த நேரம் பஸ்ஸே வரல. 9:30 மணிக்கு பஸ் ஏறி ஸ்ட்ரெயிட்டாச்சு. ஓகேப்பா பஸ் ஏறி ஆச்சுன்னு கிளம்பி வந்தா அங்கதான் சம்பவம் நம்பர் 2 ஸ்டார்ட். வந்து ஒருத்தனை வெயிட் பண்ண சொன்னா அவன் போய் பஸ் பின்னாடி நின்று பஸ்ஸை விட்டுட்டு நின்றுட்டு இருக்கான். ஒருத்தனை வெயிட் பண்ண சொன்னோம். வாடா பார்த்ததுக்கு அவனுக்கு நாங்க பேர் வேற வச்சிருக்கோம், நெட்டையன் தான் பேரு. பார்த்தா ஒளிஞ்சு நின்றுட்டு இருக்குது. ஒண்ணு பஸ் பிடிச்சி வரணும் இல்ல, அதுவும் இல்ல. வந்து இன்னும் கோவணம் பீச்ல நிக்கிறேன்ற ஒரு கதை வேற. வந்த உடனே 4 பேருக்கு டிக்கெட் எடுக்கட்டுமா அப்படின்னு கேட்டோம். இல்ல நான் வந்துட்டேன், 3 பேர் மட்டும் எடுங்க, நான் வந்து எடுத்துக்கிறேன். சரி வாடா வந்து எடுக்கட்டுமேன்ட்டு நிக்க வச்சோம். நிக்க வச்சுட்டு பார்த்தா ஒரு ட்விஸ்ட். பஸ்ஸே நிக்கல, இவனும் ஏறல, பஸ் வந்து எவனுமே வரல. மொத்தமா ஒரு கண்டக்டர் கிட்ட ஒரு திட்டு வேற வாங்கினாரு சேர்த்து. அவருனா முன்னாடியே சொல்ல வேண்டியதானப்பா, அந்த பையன் நான் நின்று இருப்பானப்பா அப்படின்னு அவரு ஒரு திட்டு ஒன்று வச்சாரு. அவர்கிட்ட திட்டு வாங்கிட்டு வந்து உட்காந்தோம். வருது வண்டி வருது, அவ்வளோதான். கடைசிட்டு வந்து எதுவுமே பண்ண முடியல. சம்பவம் நம்பர் 2 அங்கே. இதுக்கப்புறம் எவ்வளோ சம்பவம் இருக்குன்னு தெரியல. சம்பவம் நம்பர் 1 பயங்கரமா இருந்துச்சு. இவனால ஆரம்பிச்சது பிள்ளையார் சொல்லி போட்டு மாண்டேஜ் எடுக்க முடியல. எடுத்த மாண்டேஜ் இவன் மொபைல் தான் அது மொபைல் எடுத்தோம். அதுல வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றேன். எங்க வந்திருக்கோம்னா ஐயோ சொல்ல மாட்டேன். ஃபர்ஸ்ட் திருப்பூர் முருகன் கோயில் தான் வந்திருக்கோம் ஆக்சுவலா. எங்க ஃபர்ஸ்ட் டைம் நாங்க வெளியே வரது. ஃபர்ஸ்ட் லாகும் கூட. அதனால ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எதுக்கு வந்தது காரணம் ரீசன் வேற. வந்ததுக்கு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலாம் வந்தது. வாயத்தை வந்து பேசாண்டா, சிரிச்சினே இருக்காதடா. வந்தது ஷார்ட் ஃபிலிம் எடுத்தோம். ஷார்ட் ஃபிலிம் சக்ஸஸ் ஆச்சுன்ட்டு வந்ததுதான் கோயிலுக்கு வந்தது. ஆனா வரப்ப இவ்வளவு நடந்துருக்கு நடுவுல. இந்த பஸ் டிராவலர்ல பார்த்தா இதுங்க 2 சொதப்பிட்டாங்க. என்ன பண்றது? ஆமா, கேமராமேன் சூப்பர் கேமராமேன் எங்க டீம்ல இருக்காரு. இவர் யாருன்னா வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. கான்டாக்ட் நம்பர் தரோம். 10 மணிக்கு ஷூட்னா 10 மணிக்கு சொன்னீங்கன்னா தான் ஒரு 10 காலையில அங்க வந்து நிப்பாரு. அப்போ கூட 10 மணிக்கு அப்போட வர மாட்டாரு. 10 மணிக்கு சொன்ன டைம்னா நீங்க எப்போ சொல்றீங்களோ அதுக்கு சாப்பிட்டு இருக்கேன், வரணும், Dress போடணும் அப்படின்னு ஒரு இப்போ வந்து டைம் 10 ஆயிடுச்சு. போயிட்டு சாமி பார்த்துட்டு வரோம். A few moments later. சம்பவம் நம்பர் 3. சம்பவம் நம்பர் 3. இன்னைக்கு ஒருத்த கேமராமேன் தண்ணியில் ஊழல் போயிருப்பான். ஏன்டா இங்கே போட்டு வர அதிகா போடா. அந்த வீடியோவை இதுல லிங்க் பண்றேன் பாருங்க. அந்த மாதிரி விழுந்திருப்பான். ஆனா விழும்போது எங்களால எடுக்க முடியல. கையை போட்டு காலை போட்டு தேய்ச்சா. ஆனா வெளியில நிலைமை வீடியோ பண்ணா அந்த மாதிரி பண்ணேன். சரியான பண்ணு. ஆனா எத்தனை நாள் இந்த கோயிலுக்கு வந்தாலும் நான் இந்த மறக்கவே மாட்டேன். நான் ஆனா உண்மையா சொல்ல போனா பேசிக்கா இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் நான் கோயிலுக்கு போறது. ஒருத்தர நின்றுன்றா என்னடா பண்ற
அப்படியே வீடியோ எடு ஆன்ல தானே இருக்கு. கேமராமேன் சரியில்லை, ஆனா கேமராமேன் இன்னைக்கு காவு கொடுத்துட்டு வந்திருக்கோம் சில நேரம். கரெக்டா 12 மணி. ஆனா நல்லா பீஸ்ஃபுல்லா இருக்கு ஆனா இந்த டெம்பிள். ஆனா இந்த இடம் கூலிங்கா, சரியான கூலிங். அப்படியே அதை திரும்புங்க கேமராமேன், அப்படியே திருப்பி அந்த இடம் ஃபுல்லா காட்டுங்க கேமராமேன். அந்த மாதிரி ஒரு வியூ, இந்த மாதிரி வியூவை லைக் பார்த்துருக்க முடியாது. ஆனா எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த கோயிலுக்கு வரேன், லைக் செம்மையா இருந்துச்சு. ஆனா ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேசஸ் இன் சென்னைனா அதுதான். சொல்லாம வந்துட்டேன், நாங்க வந்து ஒரு சீரீஸ் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். கேமராமேன் இங்க வைங்க, ஒருத்தர் லாக் பண்ணுங்க. என்ன பண்றீங்க? இந்த மாதிரி கேமராமேன்லாம் எங்க டீமும் கிடைக்காது, எங்க டீம் கிடைச்சிருக்குன்றது ரொம்ப நாங்க ரொம்ப பண்ணுங்க. கேமராமேன் வேண்டாம், கமெண்ட்ல ரெட் ஆட் கமெண்ட் பண்ணுங்க. கேமரா வேணும்னா நாங்க அனுப்பி வைக்கிறோம் வீட்டுக்கு. நாங்க இதெல்லாம் பெஸ்ட் ஒரு பெஸ்ட் மூமெண்ட். இது வரையும் நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வெளிலன்னு வரோம். அதுவும் எதுக்குன்னா நம்ம ஷார்ட் ஃபிலிம் த ரியல் ஸ்கோர் அதுக்கான ஒரு சக்சஸ் ஆச்சு. எடுக்க முடியும் அப்படின்ட்டு எடுத்துட்டோம். எடுத்து முடிச்சதுனால வரோன்றது வேண்டுதல். ஒருத்தர் மட்டும் மிஸ் ஆயிட்டாரு, அவரால் தவிர்க்க முடியாத சூழ்நிலை காரணத்தால் அவர் வரவில்லை. ஆமா, தவிர்க்க முடியாத சூழ்நிலை காரணத்தினால் கும்பகோணத்திற்கு சென்று விட்டார். அவர் ரெடி, நாங்கள் கீழே டேக் பண்றோம். கும்பகோணம்னு கமெண்ட் பண்ணுங்க. அவரும் கும்பகோணத்துக்காரர் தான், பயங்கரமான ஆளு. அவர் அடுத்த வீடியோல இருந்து வர பார்ப்பாரு. இன்னொன்று நாங்கள் சென்னை சீரிஸ் அதானே பேசிட்டு இருந்தேன். சென்னை சீரிஸ்னு ஒன்று ஆரம்பிக்கலான் இருக்கோம். சென்னையில் இருக்க மோஸ்ட் பியூட்டிஃபுல் பிளேசஸ், யாருக்குமே தெரியாத பிளேசஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான் இருக்கோம். அண்ட் அதில் ஒரு பிளேசஸ் இந்த டெம்பிள், ஃபர்ஸ்ட் பிளேஸ் டெம்பிள் இருந்து ஆரம்பிச்சிருக்கோம். அண்ட் இந்த டெம்பிளோட ஹிஸ்ட்ரி வந்து எனக்கு அவ்வளோ தெரியாது, தெரிஞ்ச பர்சன் தான் இருந்தேன். இந்த கோவிலோட வரலாறு ஹிஸ்ட்ரி 10th செஞ்சுரியில் பல்லவர்களால் கட்டப்பட்டது. அண்ட் எனக்கு தெரிஞ்சது என்னன்னா, திருச்செந்தூர்ல முருகன் வந்து கடல்ல போர் செய்வார், அசுரனை வதம் பண்ணுவார். திருப்பரங்குன்றத்துல நிலத்துல போர் செய்வார். அண்ட் திருப்போரூர் கோவில்ல முருகன் வந்து ஆகாயத்துல போர் செஞ்சு அசுரனை வதம் பண்ணதா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது எனக்கு தெரிஞ்சது. எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, இந்த கோயில் வந்து 6 தடவை அழிஞ்சு 7ஆவது தடவை உருவானதுன்னு நான் கேள்விப்பட்டேன். அந்த 7ஆவது தடவை உருவானதா இவ்வளோ அழகா பிரம்மாண்டமா சீரமைக்கப்பட்ட கட்டுற ஒரு கோயில்னா இந்த கோயில். எனக்கு இது மோஸ்டா ரொம்ப ஸ்பெஷலான கோயில். ஏன்னா என்னோட சைல்டுஹுட் ஞாபகம்லாம் இந்த கோயில்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வரேன், இவனும் இந்த வாட்டி இந்த கோயிலில் ஃபர்ஸ்ட் டைம் தான் வரான். தலைவர் மட்டும்தான் ஒரு 6 வாட்டிக்கு மேலேயே அதுக்கு மேலேயே வந்திருக்கேன். ஏன்னா இந்த கோயில் எனக்கு ரொம்ப பிடிச்ச கோயிலுன்னு சொல்லலாம். ரொம்ப லைக் பண்ணுவேன் இந்த கோயில். இந்த கோயில் வந்து ஃபர்ஸ்ட் பனைமர காடா இருந்ததா சொல்றாங்க. மதுரையில் இருக்க சிதம்பர சுவாமிகள் கனவுல வந்து மதுரை மீனாட்சி அம்மன் தோன்றி இந்த கோயில் கீழே முருகர் இருக்காரு அப்படின்ற மாதிரி கனவு வந்து தோன்றி சொல்லியிருக்காங்க. அதை நம்பி அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இங்க வந்து பனைமரம் தான், இந்த பனைமர காடா இருந்த கோயிலுக்கு கீழே அடியில இருந்து முருகன் எடுத்துருந்தா கை வச்சு பார்த்து வரலாறு சொல்றாங்க. கேமராமேன் இந்த கோவில் வந்து அப்படிதான் சிதம்பர சுவாமிகள் வந்து அதை தேடி அந்த நம்பிக்கையை அவர் தேடி வந்து பனைமர காட்டில் வந்து முருகரை தோண்டி எடுத்ததா சொன்னாங்க. அண்ட் இந்த கோயில் வந்து இந்த முருகன் சிலை வந்து முதல்ல புத்து மணல்ல இருந்து எடுத்ததாகவும் சுயம்பா வந்ததாகவும் சொல்லப்படுது. புத்து மணல்ல எடுத்ததுனால இதுக்கு அபிஷேகம் தண்ணீரால பண்ண மாட்டாங்க எல்லா முருகர் கோவில் மாதிரி. அண்ட் இதுல வந்து என்னன்னா, அபிஷேகம் பண்றதுக்கு தனியா வேற ஒரு முருகர் சிலை வச்சிருக்காங்க. அபிஷேகம் வந்து ஜவ்வாது விபூதி போன்ற மாதிரி வாசனை பொருட்கள்ல தான் அபிஷேகம் பண்றதாகவும் எங்களுக்கு தெரிஞ்சது. நான் தெரிஞ்சதை சொன்னேன். மற்றபடி என்னன்னு தெரியல. நாங்க எதனா மிஸ் பண்ணிருந்தா மறக்காம கமெண்ட்ல பண்ணிருக்கேன். அதே மாதிரி இந்த கோயில் எந்த மூவில வந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. யார் யாரெல்லாம் தெரியுதுன்னு செக் பண்ணலாம். இன்னொரு இந்த கோயில்ல நான் பர்சனலா பார்த்தது என்னன்னா, நாங்க கோயில்ல உள்ள சாமி பார்த்துட்டு திரும்பும்போது சிவன் சிலை ஒண்ணு இல்லவே இல்லை. அந்த இதுல சிவன் சிலை இல்லை, வெறும் அந்த மாலை மட்டும் போட்டுருந்தாங்க. அதுக்கு மேல ஒரு மிரர் இருந்துச்சு. அது எப்படி இருந்துச்சு? அந்த மிரர் வந்து அந்த சிவன் சிலைக்கு டாப்ல இருந்துச்சு. அந்த மிரர்ல இருந்து பார்த்தோம்னா அந்த சிவன் சிலை கிளியரா தெரியுது. ஆனா நம்ம நேரா ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் பார்க்கும்போது அந்த சிவன் உருவம் தெரியல. பட் அந்த கண்ணாடியில பார்க்கும்போது லிங்க உருவம் பாக்குறது கொஞ்சம் நல்லா இருக்கு. சயின்ஸ் மாதிரி நாங்க எதிர்பார்த்தோம். ஆனா மற்றபடி உனக்கு செம்ம பீஸ்ஃபுல்லா இருக்கு. அந்த குளம் வந்து சொல்லவே தேவையில்ல, அவ்வளோ பெரிய குளமா இருக்கு. இங்க எல்லாம் குளிக்கிறாங்க. இந்த குளத்துல தான் சம்பவம் நடந்திருக்கணும். சம்பவம் 3 நடந்துருச்சு. இதுக்கப்புறம் போகும்போது அந்த வீடியோ மட்டும் எடுத்தோம். அந்த வீடியோ நான் லிங்க் பண்றேன். ஏன்னா இப்போ அதில் சொல்லியிருப்பான் சம்பவம் நம்பர் 3ன்னு ஒரு வீடியோ சொல்லியிருப்பான். அந்த வீடியோ நான் லிங்க் ஆட் பண்றேன். அண்ட் இது பயங்கரமா இருக்குல்ல, நல்லா பீஸ்ஃபுல்லா இருக்கு. ஒரே சொட்டிங்கா இருக்குடா. நான் சொன்னப்போ வேர்வை ஸ்வெட்டிங். அது என்னடா சொட்டிங்கிறான், சொட்டிங் சூப்பர்றானா. நீங்க உங்களை மாதிரி படிப்பறிவுடையெல்லாம் வச்சுட்டு வாயில வரதான் சொல்ல முடியும். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் போட்டுன்னு வரலாமா? அது வெயில் காலம், வெயில் மொட்டை வெயில் உக்கான ஒரு எனக்கு ஊத்துது. இது எப்படி போட்டு கேமராமேன் கொஞ்சம் இப்படி வாங்க, ஜூம் வைங்க பாருங்க. இங்க ஒரு டிஷர்ட் வேற இதுல ஒட்டி
வேட்டி ஒரு டிஷர்ட் ஏய் இதெல்லாம் போட்டால் தான் நான் வேர்வை தெரியாது. யாரா போட்டுன்னு வருவாங்களா? நான் போட்டுன்னு அது வருவேன். மட்டும் இல்ல, பேண்ட்டுக்குள்ள ஒரு பேண்ட், இது தேவையா? இது இப்போதைக்கு இது தேவையா? இது கரெக்டா தேவைடா. நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஸ்லிப்பருக்கு ஒரு காமெடி பண்ணலாம். இந்த செருப்பு வந்து அங்க வெளியில விட்டோம். வெளியில விட்டுட்டு சரி வாங்க போய் சாமி கும்பிடலான்னா போயிட்டு சாமி கும்பிட்டு வர்றதுக்குள்ள இவன் துடிக்கிறான். ஐயோ செருப்பு தூக்கிடுவாங்க, செருப்பு தூக்கிட்டு போயிடுவாங்க. என் செருப்பு எனக்கு தானே தெரியும். 400 ரூபா. 400 ரூபா. ஐயோ 400 ரூபா அழுகுறான். கோயில விட்டா கோயில வேணாம், சாமி கூட பார்க்காம வந்துடும். அந்த மாதிரி பண்ணிருந்தான். அது செருப்பு பார்த்தானே ஒரு விழுந்து கூட கும்பிடாம வந்தான். விழுந்து கும்பிடாம ஓடுது செருப்பு தான். செருப்பு பார்த்தா அப்படி இருக்குது. அவங்க ஒருத்தர் செருப்பு காலெல்லாம் சேர்த்து கேமரா மேல அம்மக்கள் அவனை பண்ண நான் இப்ப சொல்ல விரும்பல அந்த இடத்துல. ஆனா சூப்பரான நம்ம கீழே விழுந்திருப்பாரு. காவு கொடுத்துட்டு வந்திருப்போம். மிஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் கொடுத்துக்கலாம். இந்த வீடியோ முடிஞ்சது என்னவோ ஸ்டார்டிங் என்னவோ ஒரு மாதிரி கடுப்பா, சோதனை மேல சோதனையா, செருப்படி மேல செருப்படி, சாமி அடிலாம் வாங்கிட்டோம். ஆனா எண்டிங் என்னவோ ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நீங்க இங்க சென்னையில இருக்கீங்கன்னா கண்டிப்பா அந்த கோயில் செக் பண்ணி பாருங்க. அண்ட் இதுதான் நம்ம சென்னை சீரிஸோட ஃபர்ஸ்ட் வீடியோ அண்ட் நம்மளோட டாப் நாச் கலாட்டாவோடையோ ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ இது வந்து மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க எப்படி இருக்குன்னு. கூடிய சீக்கிரம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் ஐ ஆம் ஃப்ரம் நிதிஷ் ஃப்ரம் டாப் நாச் கலாட்டா. தேங்க்யூ. சொல்றேங்கப்பா.